ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விலாகில் ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். கமெண்ட்ஸில் குலோப் ஜாம் செய்ய சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குலோப் ஜாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஜீரா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். நான் அதுக்கு 300 கிராம் போல் சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரையை கொதிக்க வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் சர்க்கரையை சேர்த்துட்டு 1 லிட்ரு போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஜீராவுக்கு கம்பி பதெல்லாம் எதுவும் தேவையில்லை. சர்க்கரை கரைஞ்சி கொதித்து வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜ் வந்தாலே போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி கொதித்து வரட்டும். நம்ம அதுங்கள மாவு குலோப் ஜாமுக்கு பிசைஞ்சு வச்சிடலாம். நான் அன்றைக்கி குலோப் ஜாம் செய்கிறதுக்கு ஜிஆர்பி இன்ஸ்டன்ட் குலோப் ஜாம் மாவு தாங்க வாங்கி வச்சுருக்கேன். பை 1 get 1 ஆஃபரில் 2 வாங்கினேன். பாக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்சிங் பவுலில் நம்ம ரெடிமேட் குலோப் ஜாம் மிக்சிங் பவுடரை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த பவுடரை நம்ம உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம உருண்டைகளாக உருட்டினாலே போதும். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல, எல்லாமே இதிலே இருக்கும். அதனால் நம்ம லைட்டாக அப்பப்போ தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருவோம். ஊறினதுக்கப்புறம் நம்ம உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். நம்மளோட சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக உப்பும் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ 1/2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். ஜீராவிலேயே அதிக நெய் யூஸ் பண்ணால் பசங்களுக்கு பிடிக்காது, அதனால் லைட்டாக ஜீராவில் மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மாவில் வேணாலும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா எண்ணெயில் பொரிக்கிறப்ப அதில் கூட சேர்த்துக்கோங்க. பாதி எண்ணெய் பாதி நெய் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ குலோப் ஜாம் உருண்டைகளை பொரிக்கிறதுக்கு அடிகனமான பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்க போகிறேன். குலோப் ஜாம் மாவு நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. நான் ரொம்பவும் சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாக இல்லாமல் மீடியமான சைஸில் நான் உருட்டி எடுத்திருக்கேன். இருக்கிற எல்லா மாவையும் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்தாச்சு. எண்ணெயும் காஞ்சிருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து மிதமான சூட்டில் பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் அதிகமாக சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் தான் இருக்கணும். இல்லைன்னா உருண்டைகளை உள்ளே சேர்த்தோன்னையும் சீக்கிரமே கரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி மிதமான சூட்டில் நம்ம உருண்டைகளை பொரித்து எடுக்கும்போது உள்ளேயும் மாவு வெந்து கரெக்டாக வரும். நம்ம ஆயில் அதிகமான சூடாக இருக்கும்போது நம்ம போடுறப்ப உருண்டைகளை உள்ளே போடுறப்ப மேலே நல்லா வெந்துடும், உள்ளே பச்சை மாவாக அப்படியே இருக்கும். அதனால் எண்ணெய் ரொம்பவும் ஹீட்டாக இல்லாமல் மிதமான சூட்டில் உருண்டைகளை பொரித்து எடுத்துக்கோங்க. அப்பப்போ கரண்டி வச்சு இந்த மாதிரி சுற்றி சுற்றி விடுங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஒரே மாதிரி ஈவனாக வெந்து வரும். இப்போ நம்மளோட குலோப் ஜாம் உருண்டை சூப்பராக வெந்துருச்சு. இதுக்கு மேலே விட்டோன்னா ரொம்ப கருப்பாகிரும். இப்போ எண்ணெயிலேருந்து இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதுபோல் இன்னும் இருக்க உருண்டைகளையும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லா உருண்டைகளையுமே பொரித்து எடுத்தாச்சு. ஜீராவும் ரெடியாக இருக்குது. ஜீராக்குள்ளே இந்த குலோப் ஜாமை போட்டால் பத்தாது, ஊறி வரப்போ பெருசாக இருக்கும், அதனால் பத்தாது. அதனால் நான் இந்த மிக்சிங் பவுல்லையே உருண்டைகளை ஃபஸ்ட்டு அதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஜீரா ஊற்றிருக்கேன். லைட்டாக ஒரு கரண்டி வச்சு பால்ஸ் எல்லாம் உடஞ்சிராமல் இந்த ஜீராவில் நல்லா முங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஜீராவிலேயே இந்த பால்ஸ் நல்லா ஊறி வரட்டும். இதை அப்படியே ஒரு 4 மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். இப்போ பாருங்கள், குலோப் ஜாம் தான் தெரியுது, ஜீராவை காணோம். குலோப் ஜாம் ஜீராவை நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. உருண்டைகளும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நம்மளோட குலோப் ஜாம் சூப்பராக ரெடி ஆகிருச்சு. பசங்களால் வெயிட் பண்ண முடியல. இப்போ பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துடலாம். நம்மளோட குலோப் ஜாம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறு ஒரு விலாகில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.